சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உன்னோடு பேச வந்த இந்த நேரம், உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு வானத்துக்கும் பூமிக்கும் என் குழந்தை துள்ளி குதிக்கப் போகின்றார். என் அன்பு குழந்தையே, அப்பா சத்தியமான விஷயத்தை பற்றி பேச, சாத்தியமில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் பேசாதே என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கே என்று உன்னை பற்றி முழுமையாக சிந்திக்க நான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நடந்தது என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து யோசித்து உன்னுடைய மனதை நீயாகவே போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல், உன்னை சுற்றி நடப்பது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் என் குழந்தைக்கான சில விஷயங்கள் இனிமேல் முழுமையாக நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துச் சொல்லாமல் போய்விடாது. ஏனென்றால் எது சாத்தியமானது எது சாத்தியமற்றது என்பதையெல்லாம் நான் அறிவேன். ஒரு சில விஷயங்களை நாம் தெய்வத்திடம் ஒப்படைத்து விட்ட பிறகு தெய்வம் அதை பார்த்து கொள்ளும் என்று இருப்பதில்லை அல்லவா? அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் அவரவர் உரிமை. அவரவர் உரிமைகளை சரியாக பெற்று கொடுக்காமல் நான் அமைதியாக இருப்பதில் என்ன இருக்கின்றது? இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மன நிறைவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த சாயப்பா எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பத்தை உனக்கானதாக கொடுப்பவர் என்பதை மறக்காதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருவது உன்னுடைய நல்ல நம்பிக்கை சரியாக பெறுவதற்கு. நீ யார் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ இல்லையோ, நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்தின் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய். என்ன பெரிய கஷ்டம் வந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் அது எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு பக்குவத்திற்கு நீ நிச்சயமாக வந்துவிட்டாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இதையெல்லாம் தெளிவான முடிவுகளோடு நீ முன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்று உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இத்தனை நாளும் என் குழந்தை கனவில் கண்ட ஒரு விஷயமாக மாறப்போகிறது. அதாவது உன்னுடைய கனவு நினைவாக போகிறது என்று நான் சொல்கிறேன். கனவுகளை வாழ்க்கையில் தூக்கி சுமந்து விட்டால் மட்டும் போதாது. அந்த கனவுகளை தாங்கி நிற்கும் மன வலிமையும் வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எந்த விஷயமானாலும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்பது போன்ற மன நிறைவை கொடுக்கும். சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த சாயப்பா நான் இருப்பேன் என்பதை தாண்டி இன்று வேறு எதுவும் கிடையாது. உனக்காக நான் வருவதை தாண்டி இங்கு வேறு எதுவும் கிடையாது என்பது உன்னுடைய சூழ்நிலைகளினால் நான் எப்பொழுதும் உன்னை சரி என்று கொண்டு வாழ்த்து காட்டுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தை நீ சந்தித்த விஷயங்களை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காமல், யார் எத்தனை பெரிய விஷயங்களை சொன்னாலும் உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நீ செய்ய முடியும் அல்லவா? உனக்கு சரி எனப்படாத எந்த ஒரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் உன் தலைக்கு மேல் தூக்கி சுமந்து கொண்டிருக்காய். அது வாழ்க்கை முழுமையிலும் உன்னை வேதனைப்படுத்திவிடும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலங்களை உணர்ந்து, எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கும் இந்த தருணங்களை புரிந்து நீ சரியான ஒன்றை தெளிவாக பெற்றிடும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் சரியாக வழிவகைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் வேண்டி நான் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்று நினைத்து நாம் எப்பொழுதுமே கலங்க வேண்டாம். கெட்டது நடக்கும் என்று சொல்லி ஒருபொழுதும் கண்ணீர் சிந்த வேண்டாம். யார் யாருக்கு செய்த விஷயம் எப்படியாக இருந்தாலும் கூட உனக்கு நடப்பதில் நான் மிகுந்த கவனம் கொண்டிருக்கிறேன். நீயும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனம் செலுத்தியிருந்தால் என்றோ நீ நினைத்த வெற்றியை நீ பெற்றிருப்பாய். என்றோ நினைத்த மாற்றத்தை அடைந்திருப்பாய். உனக்காக இந்த வாழ்க்கை நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நீ எண்ணியது போல ஒன்று கிடைக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனது தளரப்பட்டு விடக்கூடாது அல்லவா? அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ அப்படியே ஆயுதப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை நாளும் தேவையில்லாமல் நீ எண்ணி எண்ணி கலங்கிய ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்து உன்னை பாடாய்ப்படுத்திய ஒரு விஷயம் இன்று இந்த வாழ்க்கையில் இல்லாமல் போகிறதே என்று சொல்லும்போது நிச்சயமாக இறுதியாக கஷ்டங்களையும் காயங்களையும் நாம் தாங்கி இருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும்பொழுது இது எந்த இடத்திலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது. எவ்வளவுதான் பிரச்சனைகளும் தோல்விகளும் இந்த வாழ்க்கை வந்திருந்தாலும் அத்தனை தோல்விகளையும் கடந்து நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை மறந்து காட்டாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்த ஒரு புது யுகம்.
ஒரு வரம். அப்படி இருக்கும்பொழுது அந்த நாளை நாம் சரியாக கடந்து செல்ல வேண்டும். ஏனோ தானோ வென்று யாருக்கோ யார் என்று நீ இருந்துவிட முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் அத்தனை தடைகளை தாண்டி உன்னிடம் கிடைத்திருக்கிறது. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த குழப்பமும் இல்லாத உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தந்தே தீரும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட ஒரு நிலையையும் தாண்டி நாம் வாழ்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நல்லதை நான் மதிப்பையும் நல்லதொரு சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் குழந்தை என்ன யோசிக்கிறது என்பதை நீ சொல்லாமலே என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி நீ பேசாமல் இருந்தாலே நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் சரியாக நடந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு நேரமானது எந்த ஒரு விஷயமானது எப்பொழுதும் இடத்தில் சொல்கின்ற ஒன்றை சரியாக உணர்கிறது என்றால் இதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வீரத்திலேயும் பிணியாக இருக்கின்ற இந்த காலத்தில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இனி உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல ரகசியங்கள் இனி வரும் காலங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் வெட்ட வெளிச்சமாக உனக்கான நேரம் உனக்கான சூழ்நிலையும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ விருப்பங்களுக்கு எத்தனையோ கனவுகளுக்கும் எத்தனையோ கண்ணீர் துளிகளுக்கும் மத்தியிலும் ஒருவனுடைய கரை மட்டும் நம்மால் நாம் இருக்கிறோம், உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது போன்ற ஒரு வார்த்தையை ஒருவர் நம் முன்னால் சொல்லும் பொழுது அதை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு புரியாது, எனக்கு நடக்காது, எனக்கு தெரியாது என்பது போன்ற வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லிக் கொண்டிருந்தால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நினைத்தது நீ நடத்தித்தான் நீ நடந்துகிறாயா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உன்னிடம் பதில் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் நாம் முன்வைத்த காலை பின் வைப்பதற்கானது அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையினால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தாண்டி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ பொறுப்பல்லவா? ஏனென்றால் எதிலும் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கையும் எனக்கு மாற்றங்களை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாமல் என் குழந்தை நீ யோசிப்பது எல்லாம் விட்டுவிட்டு இந்த நாளில் உனக்கு கிடைக்கும் ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு. என்னவாகவே ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒருவருடைய மனநிலையை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் எல்லோரிடமும் நாம் சரிக்கு சமமாக நின்று பழக வேண்டும் என்றாலும் நீ இனிமேல் எல்லாவற்றையும் சரிக்கு சமமாக பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு உயர்ந்ததும் தாழ்ந்ததும் எதுவும் கிடையாது, எல்லாமும் ஒன்று தான். உன் வாழ்க்கையும் அதுபோலத்தான். உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக இனி வளர்ந்து காட்டுவாய். இன்று உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் நாளை நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை செதுக்குகிறதல்லவா? அதுபோல உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளும் இனி நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். உனக்காகவே நான் இருக்கின்ற இந்த நேரத்தை இனி எப்பொழுதும் என் குழந்தை தவிர்க்க முடியாது. உன்னுடைய காலம் இந்த நேரம் இனி உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ ஒவ்வொரு முறையும் இனிமேல் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் குழந்தை நீ கனவிலும் நினைத்திராத ஒரு விஷயத்தை இன்று நீ காணத்தான் போகின்றாய். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்கும்பொழுது உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை சேர்ந்து வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது நல்லதையே நடத்தி விடுவோம் என்று விரும்புகிறாயா அல்லவா? மற்ற நாட்களில் எல்லாம் இனி என் குழந்தை நீ எப்பொழுதும் எதற்கும் இல்லை என்று சொல்லாமல் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அதை நம்பாதே. ஏனென்றால் அது உன்னுடைய நம்பிக்கை. உன்னை நம்ப வேண்டும் என்று சொல்வது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மாற்றாக ஒரு பொழுதும் நீ இருந்து கொண்டிருக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமோ உணர்ந்து சுமந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கு. இத்தனை நாளிலும் இனி என் குழந்தைக்கான லட்சியம் இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும். உன்னை எந்நாளும் நிலையிலும் மீட்டெடுக்க வரும் என்பதை நீ மறக்காதே. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு துன்பங்களை கடந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருந்திருக்கின்ற நிலையை வைத்து நீ நிச்சயமாக புரிந்து கொள்வது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தெரியப்படுத்தும் என்பதுதான் உண்மை. நடக்கும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நடக்கும் உண்மையான விஷயங்களை புரிந்து கொண்டு இது நடக்கப் போகின்ற விஷயங்களுக்காக அவருடைய மனதை உன்னுடைய தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே.
பொதுவாகவே இந்த வாழ்க்கை நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் மீது இருக்கின்ற ஒரு நல்ல எண்ணங்களை இல்லாமல் போய்விடுகின்றது. ஏன் தான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற கேள்வியை உனக்குள் எழுப்புகிறது அல்லவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கத் தொடங்கியிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னால் முடியாது என்று நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யாரோ ஒருவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று நம்பு. நிச்சயமாக உன்னாலும் செய்து முடிக்க முடியும். இந்த சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்றேன். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.